பசங்களா லாஸ்ட் இயர் மாதிரி இந்த வருஷமும் நம்ம ஃபிசிக்ஸ் எக்ஸாம் தான் உங்களோட கிளாஸ் 12th போர்டு எக்ஸாமை வந்து ஸ்டார்ட் பண்ண போகுது. இதில் ஒரு பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது. ஒன்று ஃபஸ்ட்டே இது முடிஞ்சிரும். இன்னொன்று நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு உங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவலை பூஸ்ட் பண்ண போகிறதும் இந்த எக்ஸாம் தான். ஸோ நீங்கள் முழுசாக படித்த ஸ்டூடெண்ட்டாக இருங்க, இல்லை இனிமேல் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்கிற பசங்களாக இருங்க, இல்லை நான் ரெண்டுத்துக்கும் நடுவில் ரெண்டாம் கேட்டானா இருக்கேன் மேம், என் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில அப்படிங்கிற பசங்களாக இருந்தீங்கனாலும் சரி, இந்த செஷனை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஏன்னா நெக்ஸ்ட் 20 டேஸுக்கு உங்கள் கூட சேர்ந்து நாங்களும் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறோம் பசங்களா. சும்மா எப்போவாச்சும் ஒரு லைவ், எப்போவாச்சும் ஒரு செஷன் அந்த மாதிரி இல்லாமல், ரொம்ப டார்கெட்டடாக ஒரே ஒரு கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், ஒவ்வொரு பாயிண்ட்லேயுமே வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு நாங்கள் கூட நிற்க போகிறோம். ஸோ வாட் யூ பீப்புள் ஹாவ் டு டூ இஸ் டில் த எண்ட் வரைக்கும் எங்கள் கூட இருந்து படித்து உங்கள் போர்டு எக்ஸாம்ஸை சூப்பர் டூப்பராக வந்து ஃபிசிக்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ண வேண்டியது தான். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த வருஷம் உங்களோட போர்டு எக்ஸாமுக்கு ஃபிசிக்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம அனாலிசிஸ் பண்ணி இதெல்லாம் முக்கியம், இந்த ஸ்ட்ரக்சரில் படித்த பசங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வி ஹாவ் மேட் அ கம்ப்ளீட் பிளான். ஸோ ஸ்கெட்யூல்ஸும் நான் கொடுக்குறேன் அண்ட் என்னென்னலாம் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் கொடுக்குறேன். ஸோ யூ பீப்புள் கேன் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் வித் அஸ். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு என்னென்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, என்னென்ன இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸில் டாபிக்ஸ் இருக்குது அண்ட் அதில் வந்து எதெல்லாம் முக்கியமான நியூமரிக்கல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹியர் கம்ஸ் யூ த ஃபஸ்ட்டு சாப்டர். ஸோ எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த 4 டாபிக்ஸை படிக்காமல் நீங்கள் போனீங்கன்னா அது வேஸ்ட்டு, சுத்த வேஸ்ட்டு. எல்லா கொஷின் பேப்பர்லேயும் ஒரு 5% வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், பட் பேலன்ஸ் இருக்க 95% நம்மளால் ஆன்சரபிளாகத்தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த 95% மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ கூலம்ஸ்லாம், டைபோல்ஸ், அதுக்கப்புறம் காஸ்லாம் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் காஸ்லாம், இது கூட சேர்ந்து இங்கே இருக்க உங்களோட எக்ஸாம்பிள்ஸையும் நீங்கள் படிச்சிருக்கணும். விச் மீன்ஸ் இந்த மாடல் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் ஆல்வேஸ் கீப் ஆன் ரிப்பீட்டிங். ஓகே, ஸோ 1.3, 1.5, 1.8, 1.10, 1.11, ஸோ இதெல்லாம் அதோட பேஜ் நம்பர்ஸ். இதெல்லாம் இப்போவே உங்கள் புக்ஸ்லாம் மார்க் பண்ணி வைங்க. ஓகே, அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி செஷனை லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி. ஸோ இன்னையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பசங்களா, நோட்டிஃபிகேஷனையும் டர்ன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் யூனிட் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் எக்ஸசைஸில் இம்பார்ட்டன்ட் மாடல்ஸுமே நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ 1.1, 1.2, 1.8, 1.10, 12, 14, 18, 22, அதுக்கப்புறம் வந்து 23. ஓகே, இந்த மெட்டீரியல் நான் நம்ம டெலகிராம் கம்யூனிட்டியில், நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணிடுறேன், அங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு நாள் கிளாஸில் எங்கள் கூட உட்காந்து இந்த டாபிக்லாம் கவர் ஆயிருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா, தட் இஸ் யுவர் பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸில் எதெல்லாம் முக்கியம்னா, உங்களோட ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ், அதுக்கப்புறம் பொட்டென்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல், parallel plate capacitor, combinations of capacitor and energy stored. அண்ட் இதில் என்னென்ன பேஜ் நம்பர்ஸில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா 52, 59, 71 and 73. Along with these are the exercise questions which you have to focus. ஓகே, இந்த எக்ஸசைஸ் கொஷின்ஸையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, செல்ஸ் தேவை, அதுக்கப்புறம் வந்து செல்ஸ் இன் சீரீஸ் அண்ட் பேரல் காம்பினேஷன், அதுக்கப்புறம் நம்மளோட கேவிஎல், கேசிஎல் அண்ட் அலாங் வித் நம்மளோட வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். ரைட் மேம், இதுக்கெல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குமா, இதுக்கெல்லாம் எங்களுக்கு கிளாஸஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும் பசங்களா. லாஸ்ட் இயர் எப்படி எண்டு வரைக்கும் கூட இருந்தோமோ அதே மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் நான் உங்கள் கூட இருக்க போகிறோம். ஓகே, அதனால ப்ளீஸ் ஃபீல் லைக் கொஞ்சம் அப்படியே அமைதியாக கான்ஃபிடென்ட்டாக இருக்க ஆரம்பிங்க. ஓகேவா, ஏன்னா நீங்கள் தனியாக ப்ரிப்பேர் பண்ண போகிறதில்ல, உங்கள் கூட நாங்கள் இருக்க போகிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸசைசஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டிங்கன்னா பேஜ் நம்பர் 92, 99, 101 இந்த இதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். அலாங் வித் தீஸ் ஆர் யுவர் எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸில் இருக்கக்கூடிய மாடல்ஸும் நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஓகேவா, டோன்ட் வரி, வி வில் பி ஹெல்பிங். ஓகேவா, எல்லா இடத்துலையும் நாங்கள் இருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம். இதில் லாரன்ஸ் ஃபோர்ஸ், பயோசாவர்ட் லா, ஆம்பியர் சர்க்கிட்டல் லா, அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் பிட்வீன் 2 parallel கரண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து டார்க்.
Okay, so these are the concepts you people have to remember. And in the page numbers la irukkudiya numericals ella neenga vandu models vandu ungalku therinjirukkanum, and in the exercise sums ellathiyume neenga focus pannirukkanum. Okay dana pasangala, ena idella focus pannirundinga appadinave board exams la endha section la questions ketirundalume you people can able to attend. Okay, அடுத்தது magnetism and matters எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா magnetic materials வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக படித்து வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா எல்லா செக்ஷன்லேயுமே இது வந்து நம்மளுக்கு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சசப்டபிலிட்டி, பெர்மியபிலிட்டி, மேக்னட்டிசம் அண்ட் காஸ்லா, அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அண்ட் டைபோல்ஸ், அதுக்கப்புறம் magnetization and magnetic intensity. Okay, so in the topics எல்லாமே வந்து it will be helping you. இது போதும், இந்த யூனிட்டுக்கு இது போதும். நெக்ஸ்ட் பாருங்க, இதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் வந்து 146ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த எக்ஸசைஸ் மாடல்ஸ் எல்லாமே முக்கியம் பசங்களா. ஸோ கீப் ரிமெம்பர் திஸ், ஆல்வேஸ் ஒர்க் ஆன் திஸ். ஓகே, எஸ். அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், ஃபாரடேஸ் லா, மோஷனல் இஎம்எஃப் அண்ட் நம்மளோட இண்டக்டன்ஸ், அண்ட் அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். அண்ட் அது கூட சேர்ந்து 158, 159, 165, 167, 169ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் தீஸ் ஆர் யோர் 4 டைப் கொஸ்டின்ஸ் நீங்கள் எக்ஸசைஸில் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது. ஓகே, அடுத்தது பாருங்க ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ ஆல்டர்னேட்டிங் கரண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏசி வோல்டேஜில் வந்து நம்ம ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர், அதுக்கப்புறம் எல்ஆர்சி சர்க்கிட், அண்ட் அது போக டிரான்ஸ்ஃபார்மர். இது ரொம்ப முக்கியம் பசங்களா, ப்ளீஸ் 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 நோட் திஸ். ஓகே, அண்ட் 180, 183, 185, 193ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். அது கூட சேர்த்து 7.1, 7.2, 7.3, 7.4, 7.7ல இருக்க மாடல் கொஸ்டின்ஸும் படிக்கணும். ஸோ இதிலிருந்து உங்களுக்கு என்ன புரிய வரணும் அப்படின்னா, என்ன படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, எண்ட் உங்களோட போர்டு எக்ஸாம்ஸ் இதை சுற்றி மட்டும்தான் ரிவால்வ் ஆக போகுது பசங்களா. அதனால இது எல்லாத்தையுமே ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறது முக்கியம். இன்னும் நம்மக்கிட்ட 20 days டைம் இருக்குது. we people can rock. ஓகே, ஒன்லி பியோர் அட்டென்ஷன் அண்ட் கான்ஃபிடென்ஸோட ஒரு மைண்ட் செட்டோட நீங்கள் செஷனுக்கு வந்தீங்கன்னா போதும், பேலன்ஸ் எல்லாம் செஷனில் பார்த்துக்கலாம். ஓகே, எஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வாங்க பசங்களா. நெக்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் நம்ம ஆம்பியர் லூப்பில் சேஞ்ச் பண்ணியிருப்பார்ல அது, இஎம் வேவ்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரம். ஓகே, எஸ். அண்ட் எக்ஸாம்பிளில் வந்து 208 அண்ட் 208ல இருக்கக்கூடிய இந்த 2 எக்ஸாம்பிள்ஸுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம், படித்து வச்சுக்கோங்க. அண்ட் தீஸ் ஆர் யோர் எக்ஸசைஸ் மாடல் கொஷன்ஸ். ஓகே, அண்ட் கேஸ் பேஸ் ஸ்டடீஸ் பற்றி உங்களுக்கு ஐடியாஸ் நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேஸ் பேஸ் ஸ்டடீஸ் எல்லாமே ஃபார்முலா ட்ரிவன் தான். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் நியூமரிக்கல்ஸ் அண்ட் ஃபார்முலா கான்செப்ட் படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கேஸ் பேஸ் ஸ்டடீஸ் ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க ரே ஆப்டிக்ஸ் அண்ட் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். டோன்ட் வரி பசங்களா, இதில் ஸ்பெஷல் லெக்சர் நம்மளுக்கு இருக்கு. ஓகே, ஸோ அதனால் மறக்காமல் செஷனை லைக் பண்ணிவிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை டர்ன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ரிஃப்ளக்ஷன் படிக்கணும், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளக்ஷன், ரிஃப்ராக்ஷன் படிக்கணும், ஓகே, அதுக்கப்புறம் ப்ரிசம் படிக்கணும், அண்ட் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் படிக்கணும். டோன்ட் வரி, எல்லாமே சொல்லித்தரோம். ஓகேவா, எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம், நீங்கள் வந்தீங்கன்னா மட்டும் போதும். ஓகே, அண்ட் 227, 233, அதுக்கப்புறம் 236 அண்ட் 238ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸும் இந்த மாடல்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள் நம்மளோட ஹைகென் பிரின்சிபல். அதுவே வந்து வேவ் ஆப்டிக்ஸில் வந்து ஹைகென் பிரின்சிபல், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ரிஃப்ளக்ஷன், ரிஃப்ராக்ஷன், யங்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட், டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டோட டெரிவேஷன் இல்லை, பட் யங்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நீங்கள் படிக்கணும். ஆனால் அது போக நம்மளோட டைஃப்ராக்ஷன் அண்ட் போலரைசேஷன் ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நீங்கள் படிச்சே ஆகணும் பசங்களா. இந்த பேஜ் நம்பரில் இருக்கிற மாடல் இஸ் இம்பார்ட்டன்ட், ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். ஓகே, 271 மறக்காமல் நோட் பண்ணி வைங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், ஸோ 10.1, 10.4, 10.5 எக்ஸசைஸ் கொஷின்ஸ் வந்து ரொம்பவே அந்த மாடல்ஸ் முக்கியம். ஓகே, டோன்ட் வரி பசங்களா, நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், இல்லாட்டி இந்த மெட்டீரியலை நான் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணிடுறேன், அங்கேருந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க பார்க்கலாம், டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஒர்க் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் நம்மளோட பிஇ, ஓகேவா, நம்ம ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன், அது எயின்ஸ்டைனோடது லாஸ் என்னென்ன, அதுக்கப்புறம் நம்மளோட பார்ட்டிக்கல் நேச்சர், அதாவது மேட்டர் வேவ்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு முக்கியம். நெக்ஸ்ட்டு 284ல இருக்கக்கூடிய இன்னொரு கொஸ்டின் அண்ட் 286ல இருக்க இன்னொரு மாடல் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் அதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கணும்.
ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க பார்க்கலாம். ஆட்டம்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டம்ஸில் வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங், ரதர்ஃபோர்ட், அதுக்கப்புறம் போர்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். இது முக்கியமான கான்செப்ட். ஆட்டம்ஸ் எல்லாம் ஈஸியாக மார்க் வாங்கக்கூடிய ஒரு கான்செப்ட். ஒரு 4-5 ஃபார்முலாஸ் வச்சு நீங்கள் வந்து நிறைய மார்க்ஸ் வாங்கக்கூடிய ஒரு கான்செப்ட், அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 195, 295 அண்ட் 296ல இருக்கிறது. எக்ஸசைஸ் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 12.3, 12.5, 7 அண்ட் 0.9 வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க நியூக்ளியையில் வந்து மொத்தமாகவே இவ்வளோ டாபிக் தான் இருக்குது பசங்களா. இதில் குறைக்கவும் முடியாது, இன்க்ரீஸ் பண்ணவும் முடியாது. ஓகேவா, த சைஸ் ஆஃப் நியூக்ளியர்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட மாஸ் எனர்ஜி, நியூக்ளியர் பைண்டிங் எனர்ஜி, நியூக்ளியர் ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் நியூக்ளியர் எனர்ஜி. ஓகே, இது எல்லாமே முக்கியம். இதில் இருக்கக்கூடிய கிராஃப்ஸ் இதெல்லாமே முக்கியம் பசங்களா. 1 மார்க் செக்ஷனில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு யூனிட். ஓகே, அண்ட் 310, 311ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் மாடல்ஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் திஸ் புக் பேக் கொஸ்டின்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மாடல்ஸ். ஓகே, அண்ட் உங்களோட லாஸ்ட் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா செமிகண்டக்டர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் வந்து நம்ம மெட்டீரியல்ஸ், டிவைசஸ் அண்ட் சிம்பிள் சர்க்கிட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு இதில் பார்த்தீங்கன்னா எனர்ஜி பேண்ட் தியரி நம்ம ஆல்ரெடி படித்தது தான். நம்மக்கிட்ட ஆல்ரெடி நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது, நிறைய செஷன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து 1 ஷாட்ஸ், மேரத்தான்ஸ் எல்லாமே இருக்குது பசங்களா. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க நம்மளோட டைப்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ், பிஎன் ஜங்ஷன், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஆஸ் நம்மளோட ரெக்டிஃபயர்ஸ் மாடல், ஹாஃப் வேவ், ஃபுல் வேவ், அண்ட் அது கூட குட்டி குட்டி ஸ்பெஷல் டயோட்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகேவா, அப்போ இது கூட சேர்த்து நீங்கள் எக்ஸாம்பிள்ஸுக்கு 332 அண்ட் 337ல இருக்கக்கூடிய மாடல்ஸ் நீங்கள் படிச்சாகணும். அண்ட் இந்த 2 மாடல் புக் பேக் கொஸ்டின் வந்து நீங்கள் படிக்கணும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா you people can able to score 55+ marks. பார்க்கறதுக்கு நிறையா இருக்கே மேம், என்னால் முடியுமா அப்படின்னா எல்லாத்தினாலையும் முடியும் பசங்களா. ஓகேவா, லாஸ்ட் டைம் உங்கள் சீனியர்ஸும் இதே மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் லைஃப் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் தே ரியலி டிட் அ கிரேட் ஜாப் அட் தி எண்ட். ஓகே, சரி மேம், இதெல்லாம் கொடுத்துட்டீங்க, இதெல்லாம் நானாக படிக்கிறதுனா கஷ்டம், இதில் நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் எங்களுக்கு என்னென்ன சொல்லித்தர போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் பசங்களா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸோ வாட்ச் திஸ். ஸோ திஸ் இஸ் ஆர் பிளான். ஓகேவா, இந்த டெனேட்டிவ் பிளான்ஸில் ஏதாச்சும் ஒரு குட்டி குட்டி மாற்றம் இருந்தாலும் டோன்ட் வரி, நம்ம எண்ட் ஆஃப் த டேயில் வந்து உங்களுக்கு அந்த பிளான்ஸ் வந்து சக்சீட் ஆகிடும். ஓகேவா, முடிச்சிடும். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 11ல் இருந்து வி பீப்புள் ஆர் ஸ்டார்டிங் யுவர் மேரத்தான்ஸ். ஓகே, ஒவ்வொரு யூனிட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ், டாபிக்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ளார கவர் ஆகிடும் பசங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 டைம் ஸ்லாட்ஸ் இருக்க போகுது. ஒன்று 10 மணிக்கு, இன்னொன்று 7 மணிக்கு ஈவினிங். ஸோ 2 நேரமும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பசங்களா, யூ பீப்புள் கேன் கீப் அன் அலாம். ஓகே, அலாம் வச்சுக்கோங்க. அண்ட் காலையில் பார்க்குறத மத்தியானம் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்கள், ஈவினிங் படிக்கிறத நைட் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிங்க. ஓகேவா, எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் வெல் டிஃபைன்டு நோட்ஸோடு உங்களுக்கு செஷன்ஸ் கிடைக்க போகுது. அதனால் வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலையும் ஜாயின் பண்ணிவிடுங்க பசங்களா. ஸோ ஒன்று ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியை, ஏசி அண்ட் இஎம்ஐ, அதுக்கப்புறம் டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர்ஸ் ப்ளஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். மேம் குட்டி குட்டி யூனிட்லாம் ஃபஸ்ட்டே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த குட்டி குட்டி யூனிட்ஸை நீங்கள் கவர் பண்ணுறப்ப உங்களுக்கே தெரியாமல் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு பூஸ்டப் ஆகும். ஓகேவா, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பெரிய யூனிட்ஸ் நம்ம மூவ் பண்ணிட்டு போனோம்னா நீங்கள் வந்து என்ன ஃபிசிக்ஸ் எக்ஸாம் பார்த்துக்கலாம் நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் பசங்களா. ஒரு ரிலையபிலிட்டி இருக்கும். ஓகே, உங்களோட அந்த மைண்ட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகிறதுக்கு வந்து ஒரு இன்னஃபான ஸ்பேஸ் அண்ட் டைம் கிடைக்கும். ஓகே, அதுக்கு தான் வந்து இப்படி பிளான் பண்ணியிருக்கு. அண்ட் பாருங்க 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 எல்லா நாளும் இருக்குது. காலையில் 6 மணி வரைக்கும் வி பீப்புள் ஆர் பிளானிங் திங்ஸ். ஓகே, ஸோ என்னென்னலாம் முடியுமோ எங்களோட உயிரை கொடுத்து நாங்கள் எல்லாமே பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்போம் பசங்களா. நீங்கள் வந்து படித்து பாஸ் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு வேலை. ஓகே, அப்போ பாருங்கள் பார்க்கலாம். 12ஆம் தேதி உங்களுக்கு 2 செஷன் இருக்குது பசங்களா. காலையில் 10 மணிக்கு ஒன்று, அதுக்கப்புறம் 7 மணிக்கு ஒன்று. 13 அப்படி தான். 14, 15லேயே நம்ம எல்லாமே முடிச்சிடுவோம். 16, 17 பார்த்தீங்க அப்படின்னா பியூர் உங்களோட கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் மட்டும்தான். 1 மார்க், 2 மார்க், 3 மார்க்ஸ் எப்படி இருக்கும், 4 மார்க், 5 மார்க்ஸ் எப்படி இருக்கும், அது எல்லாம் தான். ஓகே, அதுக்கப்புறம் 18, 19 மேரத்தான்ஸ் இருக்கும். ஸோ இவ்வளோ நாள் நம்ம படித்தது எல்லாமே நம்ம மைண்டில் நிற்குதா, எதெல்லாம் எங்கெங்கெல்லாம் லேக் ஆகிருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்காக மேரத்தான்ஸ் இருக்க போகுது. அண்ட் ஃபைனலி 20th அன்னைக்கு காலையில் ஒரு ஃபார்முலா ஷீட் ப்ரஷ்ஷை போட நீங்கள் கிளாஸுக்கு நீங்கள் உங்கள் எக்ஸாமுக்கு கிளம்ப போகிறீங்க.
ஓகே, நாங்கள் எங்கள் 100% இல்லை பசங்களா 1000% போடுறதுக்கு நாங்கள் ரெடி ஆயாச்சு. என்டையர் டீம் இஸ் ஒர்க்கிங். ஆல் யோர் ஃபிசிக்ஸ் டீச்சர்ஸ் ஆர் ஒர்க்கிங் ஹியர். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், வந்து கிளாஸ் கவனிச்சு நீட்டாக யூ பீப்புள் ஹாவ் டு ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங். ஓகே, ஸோ நீங்கள் அதை மட்டும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கள் பசங்களா. நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுவீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டெய்லியும் செஷனுக்கு அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணுங்கள். ஓகே, ஸோ லெட்ஸ் ராக் திஸ் போர்டு எக்ஸாம். போர்டு எக்ஸாம்ங்கிறது வருஷம் வர்றது தான், ஒவ்வொரு செட் எழுதுறது தான். ஆனால் அதை நான் எழுதி முடிச்சதுக்கப்புறம் வரக்கூடிய கான்ஃபிடென்ஸ் வந்து எழுதுறப்பையோ இல்லை படிக்கிறப்பையோ இல்லை 12th ஸ்டாண்டர்டில் இருக்கிறப்பையோ இருக்காது. அதுதான் உண்மை. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான கைடன்ஸில் யூ பீப்புள் ஹாவ் டு ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங். ஓகே, அந்த 100% கைடன்ஸ் பர்ஃபெக்டான ஒரு என்விரான்மெண்ட் தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் பசங்களா. நீங்கள் ரெடியா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஸோ மறக்காமல் செஷனுக்கு வந்துடுங்க. நாளையிலேருந்து வி பீப்புள் ஆர் கோயிங் டு பிகின். ஓகே, இந்த மெட்டீரியல் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் இருக்குது. அங்கே தான் நோட்ஸும் இருக்கும் பசங்களா. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, நீங்கள் அங்கே இருந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். லவ் யூ லாட்ஸ். நான் உங்களோட இம்பார்ட்டண்ட்டான கிளாஸில் உங்களை நான் சந்திக்கிறேன். டேக் கேர் எவ்ரி ஒன். ஹாவ் அ கிரேட் டே.